ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை நந்து ஜஸ்ட் 2024 யூடியூப் சேனலுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ சூரியகாந்தி பூ மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள். இப்போ தாங்க அதை வச்சேன். ஆனால் சீக்கிரமாகவே சூரியகாந்தி பூ வளர்ந்துருதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் தாங்க வச்சுருக்கேன். விதை பார்த்திங்கன்னா நான் காய்கறி விதை பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேங்க. அதுக்கு ஃப்ரீ கிஃப்டாக இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் ஒரு பூ மட்டும்தான் பூக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சன்ஃப்ளவர் வச்சுருக்கேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேயே பார்த்திங்கன்னா 4-5 மொட்டு வச்சுருக்கு. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. அதே மாதிரி இதோட க்ரோயிங் பார்த்திங்கனாலும் சீக்கிரமாகவே வளர்ந்து பூ வச்சிருது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய செடி வளர்த்தணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் செடி வளர்த்திருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜாங்க. பன்னீர் ரோஜா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரோஸை சுற்றி பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குதுன்னு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க ரோஸ் செடிக்கு உரம் பயன்படுத்துகிறேன். அதை நம்மளோட சேனல்லே அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த ரோஸு. இப்போ பன்னீர் ரோஸ் சீசன் நினைக்கிறேன். இப்போ செடியில் பார்த்திங்கன்னா மொட்டு நிறையாவே வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சத்தியில் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் குட்டி ரோஸ் வாங்கினாங்க. இது இப்போ தான் பூத்துருக்கு. நிறைய மொட்டு வச்சுருக்கு. பாருங்கள் எவ்வளோ கலராக அழகாக இருக்குன்னு. இதோட தண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக கொஞ்சம் மரம் மாதிரியே இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. இப்போ தான் நான் சீட்ஸ் போட்டு இப்போ தான் குட்டி செடியாக இருக்குது. பெருசானதுக்கப்புறம் காய் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அரளிப்பூவை பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு, செம்ம அழகாக இருக்குல்ல. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது தான். இந்த மல்லிகைப்பூ செடியும் பார்த்திங்கன்னா அரும்புகள் பாருங்கள். இப்போ இதுவும் புதுசாக வாங்கினது தான். இப்போ 2-3 பூ இருந்துச்சு வாங்கும்போது. இப்போ நிறையா மொட்டு வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரத்துலேயும் பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த சீசன் நினைக்கிறேன். நிறைய நெல்லிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஸ்டோரி பார்க்காதவங்க நம்ம சேனலில் கொடுத்துருப்பேன். இந்த மரத்தோட ஸ்டோரி மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.